கன்னியாகுமரி மாவட்டம் கணபதிபுரத்தில் கடலில் மூழ்கி 5 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் கடற்கரைகளில் ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மனு வழங்க கேட்கலாம். மனு, ஏற்கனவே கடற்பகுதிகளில் அதீத கடல் அலைக்கான எச்சரிக்கை அப்படிங்கிறது விடுக்கப்பட்டிருந்துச்சு. அதனால மக்கள் போக வேண்டாம் அப்படிங்கிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்துச்சு. மீறியும் மக்கள் போறாங்கிற பட்சத்தில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் இதை தடுக்க எடுக்கப்பட இருக்கு? எஸ்பி என்ன சொல்லியிருக்காரு? கூடுதலான விவரம் என்ன? குமரி மாவட்டத்தில் நேற்று முன்தினம் மாவட்ட ஆட்சியாளர் ஸ்ரீதர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கிராமங்களில் கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதால் கடற்கரை பகுதிகளில் குறிப்பாக மாவட்டத்தை பொறுத்த அளவில் அதிக சுற்றுலாத்தலங்கள் இந்த கடற்கரை பகுதியில் சுற்றுலாத்தலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பை அறிவித்திருந்தது. இதுபோல் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தான் நேற்று கோடிமுனை பகுதியில் சென்னையிலிருந்து வந்த 2 பேர் கடலில் சிக்கி உயிரிழந்தது. அதுபோல் தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகத்தினுடைய அருகில் தாயும் தந்தையும் மகளும் வந்தபோது இருவரையும் கடல் அலை இழுத்து சென்று அதில் மகள் உயிரிழந்த ஒரு நிலைமையும் ஏற்பட்டது. இன்று அந்த சிறுமியினுடைய உடல் கிடைத்த உடனே தான் லோமோர் பீச் பகுதியில் இந்த 5 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளது. இது அதாவது மொத்தம் 16 பேர் கொண்ட ஒரு குழு இங்கு வந்துள்ளது. மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இவர்கள் இந்த லோமோர் கடற்கரை பகுதியில் ஏற்கனவே இங்கு விடுமுறை நாட்களிலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு கடலில் இறங்குவதற்கான எந்த விதமான அனுமதியும் வழங்க மாட்டார்கள். ஆனால் இன்று இந்த தடை விதித்து, அதாவது கடற்கரை பகுதியில் மக்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தி இருந்த நிலையில் இந்த பகுதியில் வந்த மாணவர்கள் கடலுக்குள்ளே இறங்கியுள்ளது. இந்த பகுதியில் ஏற்கனவே இன்று காலையிலிருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து சென்றதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கூறப்பட்டு வரும் நிலையில் தான் இந்த விபத்து, இந்த 5 கல்லூரி மாணவ மாணவிகள் உயிரிழந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் தற்போது காவல்துறை கண்காணிப்பாளர் ஆய்வு செய்த பிறகு இந்த பகுதியிலிருந்து அவர்கள் சென்றுள்ளார். இந்த பகுதியில், அதாவது கடற்கரை பகுதியில் முழுவதும் காவல்துறை கண்காணிப்பை தீவிரப்படுத்தும் என கூறியுள்ளார். இந்த பகுதியில் ஒரு அறிவிப்பு பலகை கூட இந்த பகுதியில் இல்லாமல் இருப்பதை நமக்கு காண முடியுது. இந்த மாணவர்கள் உயிரிழந்த பிறகுதான் இந்த பகுதியில் பேரூராட்சி நிர்வாகம் தரப்பில் அந்த பகுதியில் கயிறு கட்டி மக்கள் உள்ளே வராமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதையும் நமக்கு நேரில் காண முடியுது. அதாவது மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்திய பிறகும் உள்ளாட்சி அமைப்புகளுடைய முறையாக நடவடிக்கைகள் எடுக்காத காரணத்தால் தான் இந்த விபத்துகள் நடந்ததாக பொதுமக்களிடையே கூறப்பட்டு வருகிறார்கள். நிச்சயமா கடலில் மூழ்கி 5 மாணவர்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து கடற்கரை பகுதிகளில் ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அது மட்டும் இல்லாம எச்சரிக்கையும் இருக்கு. எனவே மக்கள் அதை கருத்தில் கொண்டு கடற்கரைக்கு வராம இருக்கணும். அது மட்டும் இல்லாம எச்சரிக்கை பலகை அங்க இல்ல அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டீங்க. இது சம்பந்தப்பட்டவங்களோட கவனத்துக்கு போய் அங்க உரிய எச்சரிக்கை பலகை வைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மனு.